மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் மீது துப்பாக்கிச் சூடு, பரிதாபமாக உயிரிழந்த நபர். இலங்கையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 383 சாரதிகள் அதிரடி கைது. தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதிராஜா. மட்டக்களப்பில் விசமிகளால் தீக்கிரையான பெண்களின் வர்த்தக சந்தை. சுசுகி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் காலமானார். தொடர்பென விரிவான செய்திகள். சீதுவையில் சற்று முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் அவர்களில் 53 வயதுடைய நபர் ஒருவரே தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், காரில் சென்ற மர்ம நபர்கள் சிலரால் இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியால நடவடிக்கையில் பண்டிகை காலத்தில் வாகன விபத்துக்களை குறைப்பதற்கான நாடளாவிய முயற்சியின் ஒரு பகுதியாக மதுபோதையில் வாகனம் செலுத்திய 383 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் பல்வேறு போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக மொத்தம் 8392 சாரதிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதில் போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக 1382 சாரதிகள் மீதும், உரிமம் தொடர்பான குற்றங்களுக்காக 690 பேர் மீதும், அதிவேகமாக வாகனம் செலுத்தியதற்காக 98 பேர் மீதும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காக 59 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் வாகன விபத்துக்களை குறைப்பதற்காக பதில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக கடந்த 23ஆம் திகதி முதல் நாடளாவிய ரீதியில் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதிராஜாவும் எஞ்சிய காலங்களுக்கான பதில் தலைவராக CVK சிவஞானமும் செயற்படுவார்கள் என தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று நடைபெற்றது. இதன்போது கட்சியின் தலைமை தொடர்பான விடயம் வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதுகுறித்து சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் ராஜினாமா தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்துவதாக இருந்தது. இது தொடர்பாக பல வாத பிரதிவாதங்கள் இருந்த போதும் 18 உறுப்பினர்கள் கையொப்பமிடப்பட்ட ஆவணம் ஒன்று சபைக்கு கையளிக்கப்பட்டது. மாவை சேனாதிராஜா கட்சியின் நன்மை கருதி அவரது நட்பெயருக்கு களங்கம் இல்லாமல் தன்னுடைய ராஜினாமாவை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அதில் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கு எதிரான கருத்துக்களும் இருந்தது. இறுதியில் கட்சி ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளது. மாவை சேனாதிராஜா கட்சியினுடைய அரசியல் குழுவின் தலைவராக தொடர்ந்து செயற்படுவார். கட்சியின் தலைவர் ராஜினாமா செய்தால் இன்னொருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று எமது யாப்பிலும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் எஞ்சிய காலத்திற்கு பதில் தலைவராக கட்சியினுடைய சிரேஷ்ட உபதலைவர் CVK சிவஞானம் செயற்படுவார் என்று ஏகமனதாக வாக்கெடுப்பு இல்லாமல் பிரிவினை இல்லாமல் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே கட்சி தலைவர் பதவியை சிவஞானம் வகிப்பார். அரசியல் குழு என்பது குழுவாக எடுக்கப்படும் தீர்மானங்களை மையப்படுத்தி மத்திய செயற்குழு சந்திக்க முடியாத தருணங்களில் அரசியல் குழு கூடுவது வழக்கமாக இருக்கின்றது. பல முக்கிய விடயங்களை அரசியல் குழுவே எடுத்திருக்கின்றது. எனவே முன்னைய காலத்தில் மாவை சேனாதிராஜா கட்சி தலைமை பொறுப்பை எடுத்த போது சம்பந்தன் அவர்களை அரசியல் குழுவின் தலைவராக நியமித்திருந்தோம். அதன் அடிப்படையிலேதான் இப்போது மாவை சேனாதிராஜா அந்த பதவியினை வகிப்பார் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்சி தொடர்பாக யாழில் தொடரப்பட்ட வழக்கில் இதுவரை கட்டளைகள் ஏதும் வழங்கப்படவில்லை என தெரிவித்த சுமந்திரன் அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு இல்லை என்றும் கூறியுள்ளார்.
மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்தில் பெண் தலைமை தாங்கும் குடும்ப பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரிட்ஜ் மார்க்கெட் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலரால் தீக்கிரையாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 12 வருடங்களாக 30 பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக நாளாந்தம் மரக்கறி, அரிசி, மா, தேன், நெய், கருவாடு போன்ற மேலும் பல உள்ளூர் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து தமது வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நாளாந்தம் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை வியாபார நடவடிக்கையில் பெண்கள் ஈடுபடுவதுடன் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் வேளையில் குறித்த பகுதியில் மரக்கறி, பலவகை போன்ற பொருட்களை வெளியிடத்து வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். நேற்று நள்ளிரவு குறித்த நாசகார செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்டவராக சொல்லப்படும் நபரொருவரை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளுக்காக அழைத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக குறித்த சந்தைக்கு அருகாமையில் இருந்த போலீஸ் காவலரனில் இருந்த போலீசாரின் கடமை நிறுத்தப்பட்டதன் பின்னர் குறித்த பகுதியில் குற்றச்செயல்களும் போதைப்பொருள் பாவனையாளர்களின் நடமாட்டமும் அதிகரித்திருந்ததாக அப்பகுதியில் வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை தமக்கான நீதியினை பெற்றுத் தருமாறும் குறித்த வியாபாரிகள் வேண்டி நிற்கின்றனர். சுசுகி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் இந்திய கார் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தொழிலதிபருமான ஒசாமு சுசுகி தனது 94வது வயதில் காலமானார். லிம்போமா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி உயிரிழந்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாட்டின் கெய்ரோவில் பிறந்த ஒசாமு உலக புகழ்பெற்ற சுசுகி மோட்டார்ஸ் குழுமத்தின் நிறுவனர் குடும்பத்துடன் திருமணம் செய்த பின்னர் அந்த தொழிலில் முன்னணி நபராக செயலாற்ற தொடங்கினார். 1958ஆம் ஆண்டு சுசுகி குழும தொழிலில் சேர்ந்த அவர் 1978இல் நிறுவனத்தின் தலைவரானார். 1982ஆம் ஆண்டு அவர் இந்திய ஆட்டோமொபைல் சந்தையில் தடம் பதித்தது திருப்புமுனையாக அமைந்தது. இந்தியாவின் மருட்டி நிறுவனத்துடன் கூட்டாக இணைந்து மருட்டி சுசுகி கார்களை தயாரித்து விற்பனை செய்ய தொடங்கினார். குறிப்பாக இந்த நிறுவனத்தின் மருட்டி 800 கார் இந்திய மற்றும் இலங்கை சந்தையில் பிரபலமான காராக மாறியது. மத்தியதர குடும்பங்களுக்கு கட்டுப்படியாகும் விலையில் இந்த கார் இருந்தது. அப்போது தொடங்கி தற்போது வரை இந்திய கார் சந்தையில் சுசுகி நிறுவனத்தின் பங்களிப்பு முன்னிலையில் உள்ளது. தற்போதும் இந்திய கார் சந்தையில் மருட்டி சுசுகி 40% பங்களிப்பை கொண்டுள்ளது. ஒசாமுவின் மறைவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் பலவற்றின் தலைவர்கள் தங்களது இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். ஆட்டோமொபைல் துறையில் அவரது தொலைநோக்கு பார்வை உலக அளவில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.